சார் ராமு சார் வெல்கம். ராமு சார் வெல்கம். ஒரு அளவு சொல்லுங்க. கேக்கல, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சிறப்பாக இருந்தது. பேசுங்க. கைகேயி ஒரு மிகச்சிறந்த தாய், மிகச்சிறந்த மனைவி. போருக்கு போற நேரத்துல அந்த தேர் சக்கரம் அச்சாணி கழண்டு விழுது, தன்னோட கட்டவர்ல கொடுத்து கணவனை காப்பாத்துறான். அவளுக்கு தாலிபாக்கியம் கிடைக்கிறது ரெண்டாவது கதை. ஆனா அந்த நேரத்துல அவளுக்கு பொறுப்புணர்ச்சி இருந்தது, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தது, வலி தாங்கும் கெப்பாசிட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறமா உடனே அந்த மதி மயக்கத்துல ஆண் வந்து நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்றான். என்ன பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். ரொம்ப பேலன்ஸ்டா இவ சொல்றா, நான் பின்னால கேட்டுக்கிறேன் 2 கூடன்னு கேட்கிறான். மிகச்சிறந்த மனைவி, மிக பொறுப்பான. அதுக்கப்புறம் பின்னால வாய்ப்பு வர்ற போது தன் பிள்ளைய அவையத்து முந்தியிருப்பு செயல்ன்றது இவங்களோட கடமை, அம்மா அப்பாவோட கடமை, அவையத்து முந்தியிருப்பு செயல். குறுக்க இருக்கிற ஒரே ஒரு தடை ராமன். ராமனை கொல்லப்படாது, தப்பு. ராமனை வெளியில போக சொல்லு. 14 இயர்ஸ்ன்றது இன்னைக்கு ஆயுள் தண்டனை. மொத்தமா ஆயுள் தண்டனைக்கு அந்த ஆள் அனுப்பிவிட்டோம்னா என் புள்ள ராஜா ஆகலாம். அவர் ரொம்ப தப்பே பண்ணல. அவர் ரொம்ப நல்ல தாய், ரொம்ப நல்ல மனைவி. அவர் ரொம்ப பேலன்ஸ்டா கேட்டான். எந்த நேரத்துல எதை கேட்கணும் தெரிஞ்சிச்சு, எந்த நேரத்துல வாங்கிட்டு சும்மா இருக்கணும்னு தெரிஞ்சிச்சு. ஐஸ்கிரீம் கிடைச்ச உடனே தான் வாங்கல, அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சா. எப்ப வேணுமோ அப்ப எடுத்தா. கைகையை நிறைய பேர் திட்டுறாங்க. நான் கைகை ஒரு நல்ல மனைவி, நல்ல தாய், நல்ல பெண்ணுன்னு சொல்றேன். நான்